போகையில் ரொம்ப சந்தோஷமாக தான் போனோம். இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப பதஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ஹெல்ப்லைனில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்கே சென்னை வர முடிய ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து எங்களை மதுரைக்கும் ட்ராப் பண்ணுற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க இருக்கிற சுற்றுலா தளத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க, நம்மளை நல்லா மதிக்கிறாங்க. அங்க அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். ஆனா நடந்த தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு, அங்க வந்து ஃபயரிங் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு உணவு கூட சரியா சாப்பிட முடியல, ஹோட்டல்ல வச்சு அடைச்சாங்க. அதாவது 3 மணிக்கு வந்து அந்த டிரைவர்ஸ்க்கு வந்து எப்படியோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நம்ம டிராவல் ஏஜென்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால டிரைவர்ஸ்லாம் வந்து பக்காவா எங்களை கண்டுபிடிச்சு எங்கெங்கயோ இருந்தோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வந்து அவ்வளோ ஃபாஸ்டா ஜரூரா கொண்டு வந்து எங்களை ஹோட்டல்ல இறக்கி விட்டு மதியம் சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை வேன்ல ஏற்றி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. காஷ்மீர் ஃபுல்லாவே மிலிட்ரி சிஆர்பி எல்லாருமே நல்ல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு, நிறைய மிலிட்ரி வண்டிகள் இருக்கு, அதிசயமா இருக்கு, அமைதியா இருந்துச்சு. 2 நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊரு நினைச்சோம். ஆனா 3ஆவது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் பயமே வந்துருச்சு. என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு நினைச்சோமே, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கரெக்டா 3 மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி மதியானம் வந்து எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பகல்காம்ல வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக 11:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸ்ரீநகர்ல இருந்து பகல்காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்ட்டும் இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற சொல்கிற பாயிண்ட்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு. எங்கள் கூட வந்த 20 பேர் வந்து மினி சுவிட்சர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 40 பேர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பாட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஏபிசிங்கிறத முனையும் பார்க்க போனோம். பார்த்ததில் ஏயும் சியும் பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்கான ரோட்டில் இப்படி பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டு நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு வந்து ஆர்கனைசர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே உடனே வந்து வேறு எங்கேயுமே போக வேணாம், நேரடியாக ஹோட்டலுக்கு வந்துருக்கு. லஞ்சுக்கு மாத்திரம் இங்கே ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க, அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. அந்த ஹோட்டல் தான் அந்த ஆக்சிடென்ட் இது சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடத்தின இடத்தினுடைய பேர் தான் அந்த ஹோட்டலுக்கு பேர் பைசரன். அதனால அந்த இடத்துல நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மிலிட்ரியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கோஆப்ரேட் பண்ணும்போது எங்களில் வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே அவரை இமிடியேட்டாக வந்து அந்த லோக்கலில் இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ், அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டாக எங்களை உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஆர்மியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி 40,000 கிலோமீட்டரில் இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. உண்மையிலே கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க. இது போக நேற்று நைட்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்பி விட்டு எங்களெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க போய் இன்றைக்கி எங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டாங்க. இந்த புதுக்கோட்டை கலெக்டராக இருக்கக்கூடியவங்க எங்கள் பேஷண்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று மத்தியானம் நாங்கள் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு டெல்லி ஹெல்ப்லைன் தமிழ்நாடு இல்லத்துக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணதுலேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃப்டியாக இருக்கீங்களா, போயிட்டீங்களா, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே எங்களை ரொம்ப கவனிக்கிட்ட தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லபடியாக வந்துட்டேன். இப்போ நாங்கள் இந்த மாதிரி போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைகள்லாம் பதறுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நலமுடன் திரும்பினதுக்கு வந்து அன்னை